எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேரு இந்த மாதிரி ஒர்க் ஆகாத டிவி கொண்டு வாங்க, 5000 இருந்து 20000 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு நிறைய யூடியூப்ல நானே பாக்குறேன். நிறைய கஸ்டமர் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க. எல்லாமே டூப்ளிகேட். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஆகாத டிவியை 20000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு எப்படி எடுப்பாங்க? கண்டிப்பா எடுக்க முடியாது. ஐ பிளஸ் பொறுத்தளவுக்கு 3 வருஷத்துக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கிறோம். இந்த பேனல் உடஞ்சே வந்தாலும் 3 வருஷத்துல ஒரு டைம் வந்து ஃப்ரீயா நம்ம மாத்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி டிவி நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க உடைச்சே கொண்டு வந்தாலும் சரி, தைரியமா ஐ பிளஸ்ல நீங்க வந்து புதுசாவே நீங்க வந்து ஒன் டைம் ஃப்ரீயா வாங்கிட்டு போலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, டைசன்ல வந்து சாம்சங் டிவி பிளஸ் ஒரிஜினல் சாம்சங்கோட QLED டெக்னாலஜியோட நம்ம வந்து இவ்வளவு பெரிய டிவி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த டிவி வெறும் 5 லட்சம் ரூபாய் வருது. நம்ம வெறும் 2,40,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் GST 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. இவ்வளவு பெரிய டிவி நீங்க அடிச்சு உடைச்சே கொண்டு வந்தாலும் சரி, ஒரு பைசா கொடுக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க 50% நீங்க வந்து கொடுத்தா நான் வேற டிவி தரேன்னு. நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. இங்க பாருங்க எவ்வளவு டிவி இருக்குன்னு பாத்துக்கங்களேன். LG சாப்ட்வேர், LGயோட ஒரிஜினல் சாப்ட்வேர் தான் WebOS. WebOSக்கு மேல ஐ பிளஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்தா மட்டும்தான் ஒரிஜினல் நீங்க LG கம்பெனி கூட டைப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சாப்ட்வேர் இல்லைன்னா எதுவுமே அப்டேஷன் கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாம்சங்லயும் வந்து ஆன் பண்ணும் போது ஐ பிளஸ் உடைய ரிஜிஸ்டர்ட் லோகோ வந்துரும். கூகுள் இந்த மாதிரி நிறைய டிவிஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க எங்க நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் டிவியில வந்து ஏகப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்டம் நடந்துட்டு இருக்கு. டிவி வாங்குறதா இருந்தா எங்க கம்பெனிக்கு வீடியோ கால்ல பாருங்க. எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். குவாலிட்டியான டிவி நீங்க வந்து தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். உங்க பணத்தை வந்து நீங்க வந்து ஏமாற வேண்டாம். பபாய்.